ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பூயா எப்படி அடிக்கலான்னு வாங்க பார்க்கலாம். டேரெக்டாக இப்போ மேட்சுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ நம்ம டேரெக்டாக எனிமி இறங்கின இடத்துக்கு போட்டு தள்ளுறது தான் நம்மளோட ஒரே லட்சியம். அதனால் நம்ம நேராக இங்கே தான் கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே ஒரு பொருளை கிடைக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒன்று கிடைக்குது. பூஸ்ட்டு அந்த மாதிரி பாருங்க, டீம் பூஸ்ட்டு அந்த மாதிரி தான் எதாவது கிடைக்குது ஆகுனா. இல்லையா காசு ஏதாவது 20 ரூபா 10 ரூபா 50 ரூபான்னு கிடைக்குது. அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அதனால் நம்ம நேராக மேட்ச்சுக்குள்ளே போகலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம திமிங்கலத்தில் இறங்கிட்டு இருக்கிறோம். திமிங்கலத்துலேருந்து இப்போ நேராக இறங்கி நேராக போட்டு தள்ளுறது தான் நம்ம ஒரு லட்சியம். அதனால் நம்ம திமிங்கலத்தில் போயிட்டுக்கலாம். இந்த பெரிய திமிங்கலம் ஆகுது. இன்றைக்கி டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ பீக்கில் தான் இறங்கலான்ற ஒரே ஐடியா. அதனால் நம்ம டேரெக்டாக பீக்கில் இறங்கிடலாம். பீக்கில் இறங்கினா தான் கொஞ்சம் வசதியாக இருக்குது அடிக்க. ஏன்னா வேறு இடத்துல போனால் எனிமி கிடைக்க மாட்டேங்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத விஷயம். அதனால் டேரெக்டாக நம்ம பீக்கில் இறங்கினோன்னா எனிமி கொத்தே வரும். அதனால் நம்ம நேராக எனிமியை போட்டு தள்ளிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக அப்படியே போயின்னு இருக்கலாம். அதனால் இப்போ நேராக அப்படியே இந்த இடத்துல இறங்கிக்கலாம். இங்கே லூட் பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் உட்காந்தோன்னா கரெக்டாக அந்த பாக்ஸில் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே நேராக எனிமி அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எனிமி கடைசி அடுத்த நிமிஷம் அப்படியே நேராக அடிக்கிறது தான் நம்ம ஒரே வேலை. கடைசிட்டானா சாவலை. அப்போ நம்ம அவனை சாவடிக்கிறதுக்கு நேராக போகிறோம். நம்ம டீம்மேட்டில் ஒருத்தன் செத்து போயிட்டான். அதுக்குள்ளே அவனுக்கு சோழி முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ பாவான் விட்ட எனிமியை சாவடிக்கணும். அந்த எனிமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியல. நம்ம இன்னொரு டீம்மேட்டும் அடி வாங்கிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கிறான். சாவு செல்லம். இவன் செத்துட்டான். இவன் சாவான்னு பார்த்தா நம்ம டீம்மேட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு செத்து போயிட்டான். 2 பேர் டீம்மேட்டில் இருக்கிறவனுக்கு செத்துட்டானுங்க. இன்னொருத்தன் எவனோ எனிமின்னு நினைக்கிறேன் வரான் பூச்சாண்டி ரயில் வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு வரான். ஒளிஞ்சிடுக்கிறான். இப்போ அவனுக்கு ஆஃப் வைக்கலாம். ஆஃப்டே சாவலையா நேரம் இங்கேருந்து ஓடி போயிடலாம். நம்மளை அடித்த போகிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை அடிக்கணும். அதனால் நம்ம பார்த்து அப்படியே 2 அடி திரும்பி போச்சு அடிச்சுட்டாச்சு. இன்னொருத்தன் அவன் டீம்மேட் வந்து நம்மளை பொழந்துட்டான் கைஸ். நம்ம டீம்மேட்டில் ஒரே ஒருத்தன் தாங்கிறான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்குது கைஸ். ரூபாய் 400. அது நம்மளுக்கு தேவையில்ல விஷயம். அதனால் நம்ம டேரெக்டாக எங்கே நம்மளை பொழந்தானுங்களோ அதே இடத்துல இறங்கி அதே எனிமியை அதே இடத்துல சாவடிக்கணும். அதனால் எங்கே நம்மளை பொழந்தானுங்க அங்கேயே நம்ம இறங்க போகிறோம். அதோ லூட்டு பறிக்கிடுது. அங்கே ஒருத்தன் அடிக்கிறான். இங்கே ஒருத்தன் இருக்கிறான். இங்கே ஒருத்தன். எல்லாம் பொழந்து கட்டுங்கடா. என்ன பொழந்து கட்டுறதுக்கிட்டே இருக்கிறீங்களா? சாவுடா டே சாவுடா. ஃபுல் ரெட்டு. ஏன்னா கொடுத்தது நம்ம ஹெட்டு. அதனால் திரும்பி அப்படியே ஒரு சுற்றி திரும்பி அதே இடத்துக்கு வந்தோன்னா இன்னொரு எனிமி இந்த டிஜே அளவு நம்ம கேரக்டராகுது. நம்ம அவனையும் பொழந்து கட்டிடலாம். டேரெக்டாக போகிறங்களா? இன்னொருத்தன் வந்தாலும் வருவான். வந்துடுவான். பார்த்து கொஞ்சம் பயந்து ஒவ்வொரு காலடியாக வச்சு நேரம் போகலாம். பின்னாடி இருந்து அட்டாக். சூப்பர் கைஸ். பின்னாடி இருந்து நம்மளை அட்டாக் பண்ணுறான். ஆனால் நம்ம அவன்கிட்ட இருந்து தப்பிக்கக்கூடாது. அவனை பொழக்கிறோம். அவனே வரான் அடி வாங்குறது. அதனால் நம்ம மிஸ்ட்டு கிழிஞ்சி. ஆனால் அவனுக்கு சாவு கிழிஞ்சி அவனும் செத்துட்டான். டேரெக்டாக நம்ம ஹெல்த்து மெடிக்கேட் எல்லாம் ஏற்றிட்டு நம்ம பாட்டுக்கு போயினே இருக்கலாம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தொட்டு ஆளுன்னு சப்ஸ்கிரைபை தொட்டு பெல் ஐக்கனை தொட்டு ஆளுன்னு தொடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கேம்ஸ் எல்லாம் ஆடுறேன். ஹாரர் கேம்ஸ், பைக் கேம்ஸ், கார் கேம்ஸ், எந்த கேம்ஸ் வேணாலும் சொல்லுங்கள். பப்ஜி எது வேணால் சொல்லுங்கள். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை நம்ம ஆடலாம். அடுத்த வீடியோவில் நீங்கள் சொல்கிறபடி நம்ம அந்த கேம் ஆடலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். நம்ம 2 டீம்மேட் செத்து போய் கிடக்குறானுங்க. அவனுங்களா ரிவைவ் பண்ணோம். அவனுங்க ரிவைவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எனிமி எங்கேயா இருக்கிறானுங்களா லூட் இருக்குதா பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனுங்களை ரிவ்யூ பண்ணுறது தான். அதனால் நம்ம வேலையை முடிஞ்ச உடனே ரிவ்யூ பண்ணிடலாம். கம்மி டோக்கனில் கம்மியாக ரிவ்யூ பண்ணால் தான் நம்மளுக்கு அடுத்த டைம் அவனுங்களே ரிவ்யூ பண்ண வசதியாக இருக்கும். அதனால் கம்மி டோக்கனில் ரிவ்யூ பண்ணிட்டு நேராக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே டோக்கன் இருக்குது.
ஆனால் அதை எடுக்கணும்னா மேலே ஏறணும். அதுக்கு 2 க்ளோவால் வேஸ்ட்டு பண்ணணும். அதுக்கு வேஸ்ட்டு பண்ணியாச்சு. இப்போ நேரம் நம்ம ஏறுறோம். ஐயா ஏறு அடிங்க. ஏறு 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 ஏற மாட்டேங்குது. திரும்பி நம்மளை வம்பு பண்ணுது. திரும்பி ஏறு 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 கரெக்டாக ஏறு ஏறிச்சு கரெக்டாக போச்சு. சோழி முடிஞ்சு. திரும்பியும் ரீட்ராய். இன்னொருத்தன் செத்துட்டான். ரூபாய் 400 செத்துட்டான். அதனால் நம்ம நேரம் திரும்பி ஏறுறோம். ஏறா சொல்லலாம் ஏறா டேய். சரி ரிவ்யூ பண்ணிடலாம். பையன் நம்மளை கதருவான். ரிவ்யூ பண்ணிட்டா டோக்கன் எடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. ரிவ்யூ பண்ண உடனே ஏறலாம். ரிவ்யூ பண்ணியாச்சு. ஏறா டேய் ஏறா ஷீட் ஏறு அப்பா ஏறியாச்சு கைஸ். ஒரு வழியாக ஏறியாச்சு நம்ம. டேய் தம்பி நில்லு இங்கே வா. நில்றா. அவ்வளோதான் கைஸ். திரும்பி நின்னா கூட ஒரு பிரோஜனமும் இல்லை. அங்கேயே நில்றா டேய். நம்ம ஏறிடலாம் கைஸ். சூப்பர். இன்னும் 2 க்ளோவால் வேஸ்ட் பண்ணணுமா? டேய் அங்கேயே நில்றா டேய் எங்கடா வர்ற நில்றா கைஸ். அவன் நம்ம டீம்மேட் தான். அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. உடனே நிற்க சொன்னால் நின்றோம். அது நம்ம பிரச்சனை இல்லை. அவர் வந்து தர்வின், அவர் பேர் தர்வின். அவருக்கு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஏற முடியல. இங்கே எடுத்தாச்சு. இங்கே தான் டோக்கனு ஒன்றும் இல்லை. இங்கேருந்து நேரம் நம்ம கீழே குதிச்சிட்டேன். அடுத்து வேறு எங்கேயா போகலாம். எனிமி கண்ணில் படமாட்டிக்கிறான். வெறும் 4 கில்லு தான் அடிச்சிக்கிறான். எனிமி வந்தான்னா அந்த எனிமியை பொழந்து கட்டலாம். அதனால் அந்த எனிமியை நான் பொழந்து கட்டுறதுக்குள்ளே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனு தட்டு ஆள்னு தட்டுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் மறக்காமல். அப்போ தான் நான் வீடியோ உங்களுக்கு போட முடியும். நீங்கள் என்ன வீடியோ சொல்கிறீங்களோ அந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்ம கேமு கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஒரு 500 டோக்கன் கிடச்சிருச்சு. 900 டோக்கன் 1900 டோக்கனுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நேராக இப்படியே போயின்னே இருக்கலாம். போயிட்டுருக்கும்போது ஏதா ஒருத்தன் கிடைப்பான். இங்கே கொஞ்சம் பபுள்ஸ் விட்டுக்கலான்னு பார்க்குறேன். முட்டை விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ ஒரு முட்டையை விட்டாச்சா, இப்போ நம்ம பாட்டுக்கு போகலாம். எனிமியை தேடலாம். எனிமி கிடச்சா அவனுக்கு லக்கு. ஏன்னா நான் அவனை அடிக்க போகிறேன். நான் 2 நிமிஷத்தில் மேட்ச் முடியும். இங்கே ஒரு டோக்கனு சூப்பர். இங்கே ஒரு 500 டோக்கனு. டேய் ஃப்ரெண்டே இங்கே வா கைஸ். வந்துட்டான் பாருங்க. உடனே சொன்ன உடனே அவன் இங்கே வந்து நின்றுப்பான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் வேலைன்னு. மேலே ஏறலாம். இன்றைக்கி மேலே ஏறணும். ஒரே டைமில் ஏறியாச்சு. போன டைம் தான் பிரச்சனை ஆச்சு. ஆனால் இந்த டைம் மறக்காமல் டக்குன்னு ஏறியாச்சு. அதுக்குனால இப்போ எனிமியை வந்தான்னா அவனை பொழக்கிறது தான் நம்ம வேலை. எனிமியை காணோம், அது வரைக்கும் தேடலாம். எங்கேயா எனிமி தெரிவான். தெரிஞ்ச உடனே அவனை பொழக்கிறோம். இந்த மேட்சை பூயா அடிக்கிறோம். நேரம் நம்ம கார் எடுத்துகிட்டு போயின்னே இருக்கலாம். நம்ம டீம்மேட்டும் அப்படியே வந்து ஏறிப்பான் காரில். டக்குன்னு பாருங்கள், உடனே பேர் சொன்னால் அடுத்த நிமிஷம் உட்காந்துப்பான். அவ்வளோ வேகம் அவனுக்கு. அதனால் நம்ம பூஸ்ட்டு போட்டு காரை பறக்க விட்டு போகலாம். காரை இடிக்காமல் கொண்டு போகணும். பாருங்க கொஞ்சம் கூட இடிக்காமல் அப்படியே நைஸாக கொண்டு போகலாம். அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம டீம்மேட்டில் எவனும் சாவாமல் இருக்கிறான். அதுதான் நம்மளுக்கு நல்ல விஷயம். அதனால் இப்போ நம்ம நேரம் அப்படியே எதுவுமே ஒரு ஏற்றி அப்படியே அடிக்கலாம். அடியில் சூப்பராக தம்பி. டேய் ரூபாய் 400 ஓசிக்கில் எடுக்கிறதுனே வந்துடுறா. ஓசிக்கில் எடுக்கிறதே அங்கே ஒரு எனிமி போகிறான். அவனை நம்ம அடிக்கலாம். டக்குன்னு அடி 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 உசுரோடு ஓடி போயிட்டானே. இப்போ டக்குன்னு ஏறாத மாதிரி டீமேட்டை. இப்போ நம்ம டக்குன்னு கார் எடுத்துகிட்டு இப்படி போய் அப்படியே ஒரு ஏற்றலாம். ஆனால் அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியலையே. அதனால் நான் போய்க்கலாம். ஜோனுக்குள்ளே கொஞ்சம் போயிட்டு ஒரு இடி திரும்பி அப்படியே ஒரு சுற்றலாம். ஒரு சுற்றிட்டு நம்ம டீம்மேட்டுக்கு அதுக்குள்ளே குறைஞ்சிச்சா ஹெல்த்து. மெடிக்கெட்லாம் போடுறான். சரி விடுங்க, நம்ம அவனை அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம மேட்சை கண்டினியூ பண்ணலாம். அந்த பாதிச்சு இறங்கிச்சு கேஸ். அதனால் நம்ம நேரம் அப்படியே போய் எனிமி எங்கே இருக்கிறான். எனிமி இங்கே இருக்கிறியா? எனிமி இல்லை. எனிமி இல்லாத காரணத்தினால் நம்ம அப்படியே நேராக போய் மரத்தை முட்டணுன்னு ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கோமா? ஐயோ காரு கொஞ்சம் சரியில்லை கைஸ். கார் பாருங்கள் என்ன ஆடு தள்ளாடுது. கார் தள்ளாடிக்கிட்டே போகுதுமா. இப்படி அலையுது கார். இங்கே அங்கே ஒருத்தர் செத்து போயிட்டான் நம்ம டீம்மேட்டு. அதனால் அவனுக்கு முதல்ல ரிவைவ் பண்ணலாம். அவனை ரிவைவ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணியாச்சு. அதனால் இப்போ நம்ம நேராக எங்கே எனிமி இருக்கிறான்னு தேடணும். அதனால் நம்ம நேராக இப்போ வெளியே போகலாம். ஜோனை விட்டு வெளியே போகலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஜோனில்
ஆனால் இதுக்கு மேலே பிரச்சனை வரும். அதனால் நம்ம நேராக இறங்கிக்கலாம், அப்படி ஜோனை விட்டு வெளியே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு எனிமி இங்கே இருக்கிறானா, இருந்தான்னா நம்ம கையில் மாட்டுவானா அப்படின்னு அங்கே யாரோ ரிவ்யூ பண்ணுறாங்க. அப்போன்னா நம்ம பூஸ்ட்டு போட்டு டக்குன்னு போய் அந்த எனிமியை அடித்து கொள்ளணும் காய்ஸ். டக்குன்னு போய் ஓடுறா தம்பி, ஓடுறா. ஒரு அடி. ஐயோ, செவத்தை தாண்டி வெளியே போயிட்டாங்க கைஸ். சூப்பர்மேன் சாப்பிடா செல்லாம். நீ எனக்கு ஸ்பைடர்மேன்லாம் விட தேவையில்ல, நானே ஒரு ஸ்பைடர்மேன் தான். இப்போ நம்ம கார் எடுத்து திரும்பி போகலாம். ஜோன் இப்போ செம கைஸ். ஜோனு கொஞ்சம் நல்லாவே குறையுது. அது நம்மளை குறைக்கிறதுக்குள்ளார நம்ம நேராக வெளியே ஓடி போயிடலாம். பூஸ்ட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நம்ம காரு பறக்குது, அப்படியே பறக்க ஓடுதுன்னு பறக்கிறோம். அப்படியே நேராக ஜோனுக்குள்ள வெளியேறது போய் அப்படியே டோக்கனை எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். பீமா சக்தி வந்தாச்சு, அதுக்குன்னு காரை இடிக்கலாமா? அப்படியே நம்ம பாட்டுக்கு போகலாம். இங்கே எனிமி இருக்கலாம்னா இல்லையா? எங்கேயா இருந்தீங்கன்னா வாங்கடா எனிமிங்களா. இப்போ தான் பேர் சொன்னேன், அதுக்குள்ளே வந்துட்டான். சாவடா, பறந்து போய் விழுகுறான். அடி சாவலை. நம்மளுக்கு ஆக தான் வச்சுட்டு அதனால் ஆக வச்சு 2 அடி மொட்டுக்கு சாவிட செல்லாம் சாவிட. நம்மளை சாவடி அவனை பிளான் போட்டான். அதனால் நம்ம அவன் டீம்மேட்டை கொலை பண்ணிட்டு அடுத்தது அவனை கொலை பண்ண பிளான் பண்ணலாம். அதுக்குள்ளே நீங்கள் ஜாலியாக வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். அதனால் நம்ம அந்த எனிமியை கொல்ல போகிறோம். அந்த கொல்ல போகிறதுக்கு முன்னாடி எங்கே எனிமின்னு பார்க்கணும். எனிமியை காணோம். சரி, எனிமியை காணோம், பார்த்துடலாம். இங்கே இருக்கிறானா அங்கே இருக்கிறான். அவனை நம்மளால் அடிக்க முடியாது. அவனை அடிக்கணுன்னா அங்கே போனோம், கொஞ்சம் கல்லை தாண்டி அவன் இருந்தானே வரணும். அது அவனாலையும் முடியாது, நம்மளாலையும் முடியாது. அதனால் நம்ம பாட்டுக்கு நேராக இப்போ போகலாம். கார் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். அப்படியே நேராக நம்ம போயிட்டு எனிமி அடிக்கலாம். அது வரைக்கும் நம்ம நேராக நிற்காமல் போகிறோம். நேராக போய் எங்கே எனிமி இருக்கிறான்றதை பார்த்துட்டு அடிச்சுக்கலாம். அதனால் நம்ம இப்போ போகலாம். போயிட்டு எங்கே இருக்கிறான்னு பார்க்கலாம். இங்கே எங்கேயா இருந்தான்னா டக்குன்னு அடித்து முடிச்சிடலாம். எங்கடா இருக்கிறாடே எனிமி தரலாம், வாப்பா வெளியே. நம்ம அதுக்குள்ளே டீம்மேட்டுக்கு ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஒரு ரிவ்யூ பண்ணால் அவனும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பான். ஒருத்தன் 6 கில்லு கைஸ். அந்த ரூபாய் 400 6 கில். நம்மளும் 6, அவனும் 6. சரி, இப்போ எவனா இருந்தான்னா என் கையில் மாட்டினான்னா அவனை நம்ம சட்னி பண்ணலாம். ரூபாய் 400க்கு சாவு. அதனால் நம்ம அவனை காப்பாற்றலாம் கைஸ். அவனும் பாவம். எனிமி வாப்பா, அடிவாப்பா. செத்துரு, அப்படியே செத்துரு, நீயே செத்துரு பார்க்கலாம். அதுக்குள்ள நம்ம எனிமியை சாப்பிடுச்சோம். இப்போ நம்ம டீம்மேட் ரிவ்யூ பண்ணிடலாம். ரிவ்யூ பண்ணிட்டேன். இவன்கிட்ட ஏதாவது லூட்டுக்கு வீட்டுக்குதான்னு பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லை, மட்டி பையன். அதனால் நம்ம நேராக கார் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். இல்லை, கார் வேணாம், காரை எடுத்துக்கலாம் கைஸ். கார் எடுத்துகிட்டு போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் கார் எடுத்துகிட்டு முட்டுறது தான் நம்ம வேலையே கைஸ். கார் எடுத்துகிட்டு முட்டுறது தான் நம்ம நம்ம டீம்மேட் உட்காந்துக்கலாம். ஆனால் பின்னாடி இருந்து அடிக்கிறானே நம்மளை, அதுக்கு எதாவது வழி பண்ணணும், முற்றுப்புள்ளி வைக்கணும். அதனால் நம்ம நேராக எங்கே எனிமின்றதை பார்க்குறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எங்கேயும் எனிமி காணுமே. தள்ளலாம், டக்குன்னு வாப்பா, எங்கே இருக்கிறா? வெளியிறான் கைஸ். அவ்வளோதான், சாவுடா டேய், சாவுடா. என் கையில் மாட்டிட்டு சாவாமல் போகலான்னு பார்க்குறியா? செத்தாப்பா. இல்லை, இப்போ நம்ம நேராக காரில் உட்காரலாமா? இல்லை, எனிமிக்கிட்ட உட்காரலாம். எனிமி செல்லாம், கொஞ்சம் எனிமி சாவுப்பா கொஞ்சம். இன்னும் 2 அடி. இன்னாண்ட ஒருத்தனா நம்ம டீம்மேட்டு ஒருத்தன் செத்துட்டான். தர்வின் என்ன, அவன் செத்து போயிட்டான். அவன் அவ்வளோதான், அவனுக்கு சோழி முடிஞ்சு. நம்ம ஜோனில் சாகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணிட்டேன். நம்ம ஜோனில் சாகிறதுக்கு முன்னாடி அப்படியே நேராக ஓடி போயிடலாம். நம்ம டீம்மேட்டுக்கு தர்வின் ரிவ்யூ ஆக மாட்டான், அது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நம்ம இங்கே எதாவது பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா ஹெல்த்து கிட்டு எதாவது பண்ணிவிட்டு அப்படியே நேராக ஓடி போகலாம். எனிமி எங்கே இருப்பான்னு தெரியாமல் பயந்துக்கிட்டே நம்ம வெளியே போகலாம். இப்போ போகிறோம், எங்கே இருக்கிறான்னு பார்க்குறோம். இங்கே பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், இங்கே ஒளிகிறோம். ஆஹா, எனிமி அழிச்சு விடாத. அவன் நம்மளோட மொக்க பீஸ் ஆக்குறானே. போகிறான், அடி வாங்கினதே ஓடி போயிட்டான். இது வேறு தேவையா? இது தேவையா? ஸ்பைடர் வேலை வேறு, இது நம்மளுக்கு தேவை தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த எனிமியை கடக்கிறான். அவன் இதுக்கு மேலே வெளியே வரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு.
அவன் அவ்வளோதான் ஜோனுக்குள்ளே போனவன் போயாட்டான் கைஸ். அதனால் நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு போகலாம். சாரி, அடுத்த கில்லுக்கு போகலாம். அடுத்த கில்னா அடுத்த எனிமி அடிக்க. அங்கே ஒருத்தங்கிறான், அந்த நாய் நம்மளை அடிக்கிறதுன்னு நம்ம அந்த நாய் முடிக்கிறோம். அதனால் நம்ம நேராக இந்தாண்ட சைடு வந்து அந்தாண்ட சைடு வந்து அப்படியே ஒளிஞ்சு ஆட போகிறோம். இப்போ கன் எடுத்துகிட்டு எங்கே எனிமி அங்கே இருக்கிறான் அவன் அடி செத்துட்டான். சாவடி முழுசாக சாவடிக்கலாம். ஏன்னா ரிவ்யூ பண்ணிடுவானுங்க. லாஸ்ட்டு ஜோனில் நம்ம சாவ வேணாம். பூயா அடிக்க போகிறோம். இன்னும் 5 பேர் தான் இருக்கிறானுங்க. 5 இல்லை சாரி 4 பேர் தான் இருக்கிறானுங்க. 4 பேர்கிட்ட நம்ம 4 பேர் இல்லை கைஸ், சாரி 3 பேர் தான் இருக்கிறானுங்க. அந்த 3 பேர்த்த அடித்தா நம்ம பூயா தேவலாம் குளோவால் மேலே ஒட்டிக்குது, வேஸ்ட்டாக போயிடுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரில. 3 பேர் இருக்கிறானுங்க. இங்கே ஒரு குளோவால். டே எங்கடா இங்கே வா. சூப்பர். வா 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 அடி வாங்கு. வைப் அவுட். ட்ரிப்புள் வைப் அவுட்டோ என்னமோ ஆயிடுச்சு. அவன் முடிஞ்சு அவனுக்கு. இப்போ நம்ம அடுத்தவனை பார்க்கலாம். அங்கே இருக்கிறானா சாவடச்செல்லாம். ஐயோ செத்துட்டான் கைஸ். இந்தாண்ட ஒருத்தர் இருந்தான், அவனை பார்க்கலாம். ஐயோ ரிவ்யூ பண்ணுறானா. சூப்பராக செல்லாம். ரிவ்யூ பண்ணுறியாமா கேள்விப்பண்ண. ரிவ்யூ பண்ணிட்டியா? பண்ணிட்டானா ரிவ்யூ பண்ணான். இல்லை கைஸ் ரிவ்யூ பண்ணிட்டான். ஆனால் நம்ம பூயா அடித்தாச்சு. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டு ஆளுன்னு தட்டு வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் என் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸை நான் விளாட முடியும். அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் கைஸ்.